வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றியம்மா. நன்றிகளம்மா, நன்றிகளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்று நல்ல ஒரு நித்திய ஆனந்த தவத்தை சிறந்த முறையில் வழிநடத்திய நகேஷ் ஐயா அவர்களுடைய அன்பு குடும்பமும் இறை அருளாலும் குருவின் ஆசீர்வாதத்தாலும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளம், வாழ்க வளமுடன். மற்றும் இதில் தொண்டாற்றும் வரவேற்புரை நல்கிய அம்மா அவர்களும் தொகுத்து வழங்கிய அம்மா அவர்களும் இதில் தொண்டாற்றியும் அனைத்து வேதாத்திரி அன்பு உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி மகிழ்கிறேன். இதில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள், நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்று நாணக்களஞ்சிய பாடல்கள் தான் சொல்லி புதன் வியாழன் நடத்திட்டு வர்றாங்க. நல்ல நாண களஞ்சியத்திலிருந்து நாணமும் களஞ்சி அப்படியே அந்த அறிவுபூர்வமாக நம்மளுக்கு கொடுத்த ஒரு தத்துவம் தான் பாடல்களாக நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க மகிழ்ச்சி. அதை நல்ல முறையில் புதன் வியாழன் 2 நாள் நடத்தி கொண்டு வர்றாங்க. அதுல அந்த முறையில இன்றைக்கு நமக்கு பாடல் கொடுத்தது தலைப்பு வந்து அகத்தவத்தால் நலம் காண்போம். இந்த பாடல்ல இயற்கையை பற்றி மனிதன் எப்படி இருக்குங்க பாடல்ல ஒரு உதாரணம் சொல்லி விளக்குறது மகிழ்ச்சியோட ஒரு அற்புதம். அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லும் போது அது நம்ம ஹைலைட்டா அதை கொண்டு வர்றதுதான் மகிழ்ச்சியோட உயர்ந்தவன் மீது. இந்த பாடல்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மலை மீது சிற்றருவி என தோன்றி மண் மீது விரைவாய் பாய்ந்து மாபெரிய ஆறாக ஓடுகின்ற நீர்வளத்தை சிதறாமல் நிலையாக நிறுத்துவதற்கு அணை கட்டி பிறகு அந்த நீரை நெல் முதலாய் உணவு மணி நிலங்களிலே விளைவதற்கும் குடிநீருக்கும் விலையில்லா இயற்கை வள செல்வமாக மாற்றுகின்றோம். விலையில்லா இயற்கை வள செல்வமாக மாற்றுகின்றோம். அதனை போன்று விந்தை மிகு பேராற்றலுள்ள அறிவை, அதே போன்று விந்தை மிகு பேராற்றலுள்ள அறிவை கலையான ஆன்மீக நெறி என்ற அணைக்கட்டாய் கட்டி காத்து கருத்துடனே வாழ்க்கை துறை அத்தனைக்கும் பயன்படுத்தி நலம் காண்போம். ஒரு பாடல்ல எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாரு. ஏன்னா நீரின் பெருமை இதுல எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாரு. அந்த மலை மீது சிற்றருவியா வர்றதுதானே இல்லையா, அது மாபெரிய ஆற்றல். நீரின் பெருமையும் அதன் நன்மைகளையும், அது இயற்கை செல்வம் அல்லவா நீர். பஞ்சபூதங்கள் நீர், இது 2வது அல்லவா பஞ்சபூதங்கள்லயே அது 2வது. அதுதான் நீரின்றி அமையாத உலகம் சொல்லுவார். அதுல இப்ப பஞ்சபூதங்கள்லயே நம்ம மகிழ்ச்சி பஞ்சபூதம் 172 பகுதி நீர், 28 பகுதி தான் நிலம். நீருக்கு இரையாற்றல் எவ்வளவு சிந்தனையோட இந்த நீரின் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்காரு பாரு. இப்ப நம்ம இதுல சிந்திச்சு பார்த்தா ஒரு சொட்டு நீர் நம்ம மனிதன் ஏதாச்சும் உற்பத்தி செஞ்சிருப்பாங்களா இல்லையா? எவ்வளவு ஒரு அற்புதமான அதான் இயற்கை செல்வம் அப்படிங்கிற முறையில அதை சொல்றாங்க. இயற்கை செல்வம் அப்படிங்கிற இந்த முதல்ல இந்த தலைப்புல கொஞ்சம் சிந்திக்கலாமா? அகத்தவத்தால் நலம் காண்போம் அப்படிங்கிறார். இது அகத்தவம் செய்து இதில் நலம். அப்ப அகத்தவத்தின் முக்கியத்துவத்தை இதுல இருக்கு இல்லையா? அகத்தவத்தால் நலம் காண்போது இதை நம்மளுக்கு பயன்படுத்தக்கூடிய அறிவு நுட்பம் கிடைக்கும் அப்படிங்கிற தலைப்பு தான் அகத்தவத்தால் நலம்ங்கிற தலைப்புல இவங்க கொடுத்திருக்காங்க. அப்ப அகத்தவம் ஏன் சொல்லணும் இல்லையா? அப்ப தவம்னு கூட சொல்லல, அகத்தவம் சொல்லியிருக்காரு. தவம்னு கூட அகத்தவம். அப்ப புறத்தவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அகத்தவத்தால் சொல்லு, புறத்தவம்னு ஒண்ணு விளக்கமாகும் இல்லையா? தவம் என்பது என்ன நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். இதே ஒரு கொஞ்சம் சிந்திக்கலாம். தவம் என்பது தன்னை அறிதல், அறிவை அறிதல், அறிவை அறிதல் தான் தவம் இல்லையா? உயிரின் மீது வனம் வைத்து
அகத்தவத்தில் மகிழ்ச்சி கூட ஒரு பாடல் குறிப்பிட்டிருப்பாங்க. அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன், அலை விரைவி குறைந்து மன நிலைத்து அறிவாச்சும்பார். ஒரு பாடல் குறிப்பிட்டிருக்காங்கல்வா. தவம் என்பது சொல்லுவாங்க, ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலை அப்படின்னு. தன்னை மறவாத நிலை அப்படின்னா புற நிகழ்ச்சிகள் மனம் செல்லாமல் தனக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் உயிரோடு ஒன்றி நின்று இருப்பது அதை தன்னை மறவாத நிலை அப்படிங்கிற குறிப்பிடுறாங்க. அதுக்குத்தான் இந்த சித்தர்கள்லாம் இதைத்தான் சொல்றாங்க. பட்டியல் தான் சொல்றாரு பாருங்க. உள்ளே பார்க்கறது தான் அந்த தவத்தோட வலிமை. ஊனுக்குள் நீ என்று உலாவதை காணாமல் நான் என்றிருந்து நலமடைந்தேன் பூரணமேங்கிறார். ஊனுக்குள் நீதான் இருக்கிறங்க நானே நினைச்சுக்கிட்டு இருந்தனே அப்படிங்கிறார். என்னை அறியாமல் எனக்குள் நீ இருக்க, உன்னை அறியாமல் உடல் இழைத்தேன் பூரணமே. எவ்வளவு பட்டிருந்தார் சொல்ற. ஒன்றாய் உடலாய் உயிர்தோறும் நீ இருக்க, என்றும் அறியாதவர்கள் ஏழைகள் தான் பராபரமேங்கிறார். இந்த உயிரை உணராதவங்க எவ்வளவு செல்வம் இருந்தாலும் என்ன, ஏழைகள் தான் பராபரமே அப்படின்னு சொல்றாங்க. உடலைவே ஒரு கோயிலா தானே அது எல்லாமே. இப்ப திருமூல வழிக்கு எல்லாமே பெருங்கோயில், நம்ம ஊனோட ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வேசல், தெல்ல தெரிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலன், உடல் ஃபுல்லா தெய்வீக தன்மை தான் வர்ணிக்கிறாங்க. எல்லாம் சித்தர் பெருமக்கள் என்ன எப்படி அவங்க தனக்குள் ஒடுங்கி அந்த தவத்தின் மூலமாக தெய்வீகத்தன்மை உணர்ந்து கொண்டவர்கள் தான் இதெல்லாம் நம்மளுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ராமகிருஷ்ண பரமேஸ்வரர் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு தத்துவமா. எல்லா மனிதர்களிடமும் ஈஸ்வரன் இருக்கிறார். ஆனா ஈஸ்வரனிடத்தில் எல்லா மனிதர்களும் இல்லை, இல்லையா? எல்லா மனிதர்களிடம் ஈஸ்வரன் இருக்கா, அவங்க உள்ள இருக்கா எல்லாத்திட்ட. ஆனா எல்லா மனிதர்களும் அவ ஈஸ்வரனிடத்துல இருக்காங்களா? அது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதான் மகிழ்ச்சி. இதெல்லாம் எப்படி தவத்தின் மூலமாக தான் இதெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும்னு மகிழ்ச்சி. ஒரு பாடல் மண்ணாலை வரிய பாடல்ல தலைப்புல கொடுக்குறாங்க. எங்கெங்கும் என்னுள்ளும் எல்லா தோற்றங்களிலும் இடையற்ற மறைபொருளாய் இருந்து பேரண்டமெங்கும் தங்கி தலைத்தே இயங்கும் தற்பரத்தை நான் உணர்ந்தேன். எப்படி உணர்ந்தாங்க? தனித்து மனத்தினுள் நிலைத்து தவமாற்றும் சாதனையா. தவத்தின் மூலமாகத்தான் எல்லா தோற்றப்பொருள்களும் பேர் அண்டம் முழுவதும் அறிவாக இயங்கிக் கொண்டிருப்பது. அதுதான் தனக்குள்ளே இயங்கிக் கொண்டிருப்பது. தற்பரத்தை, இந்த தெய்வீக தன்மையை மனத்துக்குள் நிலைத்து தவமாற்றின அப்படின்னு சொல்றாங்க. அதன் மூலமா உணர்ந்துகிட்ட அது ஒன்றி அதுதான் இந்த தவத்தின் மூலமாக தான் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த பாடல் நிறைய பாடல் நம்மளுக்கு விளக்குங்க. ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அறிவை பழக்கும் போது நம்மளுக்கு மனதுக்கு என்ன ஆகும்? உறுதி கிடைக்கும், நுட்பம் சக்தி இவை அதிகம். அப்ப என்ன ஆகும்? அன்று கண்ட அனுபவங்கள்லாம் அறிவினிலே தெரிந்து போகும். நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்தோடு. இதுதான் என்றென்றும் கருவிடத்தை அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடையது. இதே தவமானு குறிப்பிட்டிருக்க. அறிவுக்கு தான். இப்போ தெய்வம் வேறு, அறிவு இல்லை. அறிவு வேறு கிடையாது. இதுதான் அகத்தவத்தில் இந்த நிலையில் அறிவு தெளிவு வருது. புலன்கள் மூலம் இன்ப துன்ப அனுபவங்கள் இருந்து அழிஞ்சிட்டு இருக்குது மனம் அதுல இருந்து விடுபட்டேன்னா அது மனதின் நுட்பொருளாக உள்ள இந்த மெய்ப்பொருளை உணர்வு தவத்தின் மூலமாக. அறிவின் குறைபாடுதான இன்ப துன்ப உணர்வுகள் காரணம். ஏனென்றால் நாம் சிற்றறிவு நம்ம உடல் அளவுல அந்த அறிவு எல்லை கட்டி இருக்கு. இந்த அறிவு எப்படி கற்றறிவு பற்றறிவு என்ற நிலையில் செயல் செய்யும் போதுதான் துன்பம் வருது. இந்த பற்றுகளிலிருந்து விடுபட்டு பேரறிவு கழிப்பதுதான் நம் பெரிய பிறவியின் நோக்கமே அதுதானே. அதான் வள்ளுவ பிறந்த கூறியிருக்காங்க அல்லவா. பற்றற்றான் பற்றினை எதுக்கு அப்பற்று பற்று விடற்க. இந்த பற்று விடுவதற்கு அந்த பற்றில்லாத அவங்களோட நம்ம இறையோணும் அப்படிங்கிற. இதத்தான் திருமூலர் ஒரு கவி, பதி பசு பாசம் என பகர்ந்தோன்றேன், பதியனை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பது பாசம், பதி அணுகின் பசு பாசம் இல்லாத. இப்ப பதி அப்படிங்கிறது இது தெய்வம் அறிவு. பசு என்றால் உயிர். பாசம்னு அந்த மயக்க நிலையில
உயிர்கள் மயக்க நிலையில் இருக்கும்போது பதியை அடைய முடியாது. இப்ப பதியை உணர்ந்து தெளிவற்றா ஏன்னா மயக்க நிலையிலிருந்து விடுபடலாம். அதுதான் பதியினை அணுகின் பசு பாசம் இல்லாது. நம்ம இறைவன் உணர்ந்து கொண்டால் இந்த பசு இந்த உயிர்களோட மயக்கம் மாயையிலிருந்து நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் என்ன தவத்தில நம்ம இதெல்லாம் உணரணும் அப்படிங்கறதுக்காக இவ்வளவு கொடுக்கு. சைவ சித்தாந்தத்திலையும் கூட சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிறது இதெல்லாம் ஏன்னா அறிவின் உணர்ந்த நிலையில தான் இதெல்லாம் அவங்கெல்லாம் விளக்க சொல்றாங்க. சரியாளர் எப்படி உருவம் உடல் தொண்டு உருவம் இருக்கு அவங்க உடல் அளவுல அப்ப அந்த நிலையிலே தொண்டு செய்வாங்க. கிரியாளர் அருவம் உருவம் இல்லை ஆனா மனம் இருக்கும். யோகியங்கிறது அருவமும் மனமும் மட்டும்தான் அவங்களுக்கு மனம் மட்டும்தான் இருக்கு. ஞானியங்கிறது எப்படி இருப்பாங்கன்னா அறிவால் அறிதல் அறிவு தான் அவங்களுக்கு உடல் இல்லை மனம் இல்லை இந்த உருவங்களை எல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. அவங்க என்ன அறிவாலேயே நிலைத்திருப்பாங்க. அதுதான் ஞானியர்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன மனம் செயல்பாடுகளில் இருந்து விடுபட்டு மனதின் மூலமான அறிவை அறிதல் தான். இதுக்கெல்லாமே அவங்க சொல்லக்கூடிய நேரம். இதைத்தான் நம்ம மகிழ்ச்சி 4 வரையில் சொல்லியிருக்காங்க இல்லையா? மனம் புலன் உணர்வில் மயங்கிட மாயையா மனம் வெளியில் மருவி தோய்ந்திட மனம் விரிந்து அறிவெனும் மாபதம் எய்திடும் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. மனதின் மாற்ற நிலைகள் தான் இவை எல்லாமே. புலன் மயக்கத்திலிருந்து மனம் விடுபட்டு வெளியில் அந்த சுத்த வெளியோடு தோய்ந்து கூட அதுவாக மாறிவிடல. மனது என்ன பக்குவம்? மனம் எதை நினைக்கிறதோ அதுவாக மாறிவிடு இல்லையா? மனதிற்கு அவ்வளவு ஆற்றல் மிக்க மனிதன் இல்லையா? இருப்பிடமே மனிதனுக்கு மனமே இருப்பிடமா இருக்கு இல்லையா? அதான் மனதை இதமாக வைத்திருப்ப மனிதன் சொல்றார். இந்த இதுல இருந்து மாயிலெல்லாம் விலகும். தவத்தால நன்மைகள் அப்படின்னா இதெல்லாம் நம்ம மாயிலிருந்து இதெல்லாம் விடுபடணும். மாயை இருக்கு மட்டும் நம்ம வெளிப்படாது மறைபொருள். மாயை மறையத்தான் அந்த மாயை யார் மறைக்க வல்லாரோ அவங்களுக்கு காயமும் இல்லை கருத்தில்லைன்னு திருமூலர் பாட்டு. மாயையிலிருந்து மனம் விடுபடுவதற்கு தவம். அப்பதான் என்ன ஆகும்? தெய்வம் இந்த அகத்தவத்தால் என்ன அப்படிங்கிறத இந்த மாயையிலிருந்து உடல் உள்ளுக்குள்ள நம்ம தெய்வீக ஆற்றலை உணர்ந்து அதை தெளிவரணும் அப்படின்னா தவம். அதுக்குதான் தவத்தால் அகத்தவம்னு அதுக்குதான் மகிழ்ச்சி கொடுத்த அகத்துக்குள்ள அகத்து அது அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நம்ம தெய்வம் அப்ப என்ன தவத்தின் மூலமாக தெய்வம் வேறு அறிவு வேறு இல்லை. அப்படி இருந்தா திசை மாறுக்கு சிந்தனைக்கு அது மயக்கத்துலதான் தெய்வம் வேறு அறிவு வேறு என்பாங்க. தெய்வம்தான் அறிவாக இயங்கும் பேற்றை திருவிளையாடல்னு உணர்ந்தவர்கள் சொல்லியிருக்காரு. இப்ப தெய்வம் வேறு இல்ல மனிதன் வேறு. சொல்வாங்கல்ல ஆணவம் கண்மம் மாயை பிளஸ் மனிதன் மைனஸ் தெய்வம் சொல்லியிருக்காங்க இல்லையா? 2 ஒண்ணுதான். இது அருணகிரிநாதன் கூட குறிப்பார். நீ வேறு நான் வேறு என்று எண்ணாது இருக்க நீயும் நானுமாய் ஏக போகமாய் சுகமருள் பராபரமே என்கிற. ஏன்னா பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் மகிழ்ச்சி கொடுத்திருக்காங்களா? அது தெய்வம் வேறு நான் வேறு இல்லாத அந்த தவத்தின் மூலமாக உள்ள ஒடுங்கி நின்று கொடுத்த தத்துவங்கள் மகிழ்ச்சி இவ்வளவு கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் என்ன தவத்தின் மூலமாக அறிவாக செயல்படும் மனம்தான் இல்லையா? மனம் வேறு அறிவு வேறு கிடையாது. கடலும் மலையும் போலதான். ஆனா மனதை படித்த மனிதன் அறிவை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த தவத்தின் அற்புதங்கள். தவத்தின் மூலம் எவ்வளவு மகிழ்ச்சி நன்மை. புலன்மயக்கு 5 புலன்களிலிருந்து விடுவரலாம். அகத்தவத்தில் எவ்வளவு அன்புணம் சீரமைப்படலாம். அன்பகமா வீட்டை அன்பகமா மாத்திடலாம். எவ்வளவு அகத்தவத்தில் என்ன நம்ம உயிரைத்தான் உணரும். அதான் இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையே உள்ள உயிரை எளிதாக உணர்ந்திடலாம் அகத்தவத்தின் மூலம். மறைபொருள் உணர்த்தும் உண்மைகளை மனத்துக்குள் உணர்வாய் மற்றவர்கள் காட்டுவதற்கு வெளியில் ஒன்றும் இல்லைங்கிறாங்க. அப்ப உள்ள ஒடுங்கும் போதுதான் அந்த அது
அந்த உயிரின் சக்தியை, அந்த தெய்வீக ஆற்றலை, அந்த அறிவாக செயல்படக்கூடிய தன்மை நமக்குள்ள உள்ள ஒடுங்க. அதான் மற்றவர்கள் காட்டுவதற்கு வெளியில் இல்லை ஒன்றும் அப்படின்னு மகிழ்ச்சி குறிப்பிட்டிருக்காரு. அது மாதிரி தவத்தில்தான் இதெல்லாமே. அப்ப தவம் செய்யும் போதுதான் இந்த இயற்கையை பற்றி நம்மளுக்குள்ள ஒரு அந்த அற்புதங்கள், இயற்கை கொடுத்த அந்த பஞ்சபூதங்களின் அற்புதங்களை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதுக்குதான் இந்த பாடல்ல நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. எப்படி மண், எப்படி மலை மீது இருந்து என்ன நீர் வரும்போது அது சிற்று அருவி அப்படியே நீளமா அருவியாட்டு தான் வரும். ஆனா நிலத்தின் மீது விழுந்தோட அது வேகமா ஓடுது. இது அப்படியே பார்த்து நம்ம இதெல்லாம் பெரிய ஆறாக மாறும். அது தடுக்காவிட்டா அந்த நீர் கடலில் போய் தான் சேரப்போகுது. அதுல ஒரு பயனும் இல்லை இல்லையா? அதுக்குத்தான் அவர் அணை கட்டி அந்த நீரை தேக்கி வைத்தா அந்த நீர் என்ன நெல் முதல்ல தானியங்கள் விளைவதற்கு மற்றும் குடிநீருக்கு இயற்கை வள செல்வங்களை மாற்றுகிறோம். நீரை வச்சு இயற்கை வள செல்வம். அதுக்கு இப்போ நம்ம அறிவுக்கு ஒரு பாடம் வேணும்னா ஆன்மீக நெறி என்ற அணை கட்டணும்னு சொல்றாங்க. ஆன்மீக நெறி என்ற அணை கட்டணும். ஆன்மீக நெறி அப்படிங்கறது மருத்துவர் பாடல் நிறைய குறிப்பிட்டிருப்பாங்க. ஆன்மீக துறை என்ற அதுல போட்டிருப்பாங்க. அப்ப ஆன்மீக துறை என்ற அணை கட்டி அந்த அணைக்கு ஆன்மீகங்கிற ஒரு இந்த வீணாக நீர் போடுறது அணைக்கட்டம் இல்லையா? அது மாதிரி அறிவுக்கு தெளிவாக பயன்படுத்த ஆன்மீக நெறி என்று அணை கட்டணும்னு சொல்றாங்க. அதான் விந்தை மிகு பேராற்றல்னு சொல்றாங்க. பேராற்றல்கள் அறிவு விந்தை மிகு ஏன் குறிப்பிட்டிருக்காங்க? ஆச்சரியப்படத்தக்க இந்த அறிவு, அற்புதமான வியக்கத்தக்க பிரமாண்டமான தெய்வ அறிவை இவ்வாறு குறிப்பிடு. அந்த அறிவுக்கு எவ்வளவு டெபினிஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஆன்மீக நெறி என்றால் என்ன அப்படின்னா, ஆன்மீக நெறி உள்ளதை புலன் மயக்கத்திலிருந்து ஆழ்த்திடாமல் உள்ளத்தை ஆன்மீக நெறிக்கு என்ன நம்ம மனதை புலன் மயக்கத்தில் ஆழ்த்திடாமல் கடமையை சிறப்பாக ஆற்றுவதற்கு ஒழுக்கமுடன் வாழ்வதற்கும் ஆன்மீகம் என்ற அறிவை நோக்கிய பயணம் தான் நம்மளுடைய பயணம். அதான் ஒரு பாடல். அந்த துறையில போயிட்டா எப்படி இருக்கு அப்படின்னா, ஆன்மீக துறை என்று அகலவத பாதையிலே அடி வைத்து மென்மேலும் முன்னேறும் உயருங்கால் அறிவு பெறும் அற்புதங்கள் அனுபவங்கள் வியப்பாகுங்கிறார். இந்த ஆன்மீக துறைக்கு போயிட்டா அந்த அறிவு பெறும் அந்த அற்புதங்கள், அது அடையக்கூட உணரக்கூடிய அற்புதங்கள் வியப்பாகும். இப்ப நான் உயிர் என்று உணர வரும். இப்ப நான் அப்படிங்கிறது உயிர் அப்படிங்கிற உணர்வு. மேலும் ஒடுங்கி உள்ள போயிட்டா என்ன ஆகும்? உடல், உலகம், வெளி இதையெல்லாம் விட்டு உடல் அளவுல இருந்தது வெளி அளவுல விரிந்தடையும். அப்ப உயிரின் மூலம் அதுதான் அறிவு அடைய இன்பம் எப்படி இருக்கும் அத சொல்றேன் பாருங்க. அறிவு அடைய இன்பம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒழுங்காற்றலாக, நல் உணர்வாக, நல் ஊற்றாக, திருவருளா, நல் இன்ப வெள்ளமாய், தேன் பொழியும் பேரின்பம். எவ்வளவு கொடுத்திருக்காங்க இந்த ஆன்மீக நெறி என்ற உணர்வுல நம்ம போகும்போது, நான் அப்படிங்கிற உயிருங்கிற நிலைக்கு உணர்ந்து வந்தா இந்த அறிவு அடையும் இன்பம் எப்படி இருக்குங்கிறத வார்த்தையில் எப்படி அவர் உணர்ந்து சொல்லியிருக்க பாருங்க. ஒழுங்காற்றலாய் அத அறிவு அடையும், நல்ல உணர்வாய், நல்ல ஊற்றாய், திருவருளாய், நல்ல இன்ப வெள்ளமாய், தேன் பொழியும் பேரின்பம், திகட்டாது சலிக்காது. எப்படி பேரின்பம்? அந்த இன்பம் திகட்டாது சலிக்காது. நம்ம புலன் உணவுல கொஞ்சம் சாப்பிட்டுட்டா சலிச்சிருது இல்லையா? இந்த பேரின்பம் என்னாகும்? திகட்டாது சலிக்காது. எப்படி எண்ணத்தில் அவ்வளவு திருத்தங்கள் வரும். தெய்வ நிலை எங்கும் எதிலும் திருவருளின் காட்சியாகும். இதையெல்லாம் அனுபவிக்க ஒரே வழி திருப்புங்கள் உட்புறமா. இது மகிழ்ச்சி கடைசியில வரி கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் சலிக்காத அந்த இன்பத்தை விட்டாத இன்பத்தை அனுபவிக்க ஒரே வழி திருப்புங்கள் உட்புறமாய். உங்கள் மனதை உள்புறம் திருப்புங்கள், தவம் ஒன்றே வழி. அது ஐயப்படாது அகத்து உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு தவம்! இந்த அறிவடை இன்பத்தை மகிழ்ச்சி
என்ன சொல்லு, தெவிட்டாது சலிக்காத அந்த இன்ப பேரின்ப ஊற்றாய் வெள்ளமாய் அனுபவிச்சிருக்காங்க இல்லையா. இது செய்க இது பாரதியார் சொல்வார், செய்க தவம் செய்க தவம் செய்தால் எய்த விரும்பியதை அடையலாம்னு சொல்லியிருப்பார். ஆன்மீக நெறி என்று அணை கட்டும் போது நம்ம அறிவு இவ்வளவு இவ்வளவு அனுபவங்களை அறிந்ததை அத்தனையும் எப்படி சலிக்காம அந்த இன்பத்தை அனுபவிக்கலாம்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அது நம்ம அறிந்த நம்ம இது நம்ம சொல்லுவாங்க, மகிழ்ச்சி இதே சொல்லியிருப்பாங்க, அறிந்ததை அனைத்தையும் சொல்லுவாங்க இல்ல, அறிந்ததை அனைத்தையும் அறிவித்தோரும் இல்லை. ஆனா என்ன இது, அறிந்த பலரிடம் அறிந்ததும் அனுபவம் இணைந்ததே அறிவின் வளர்ச்சியாம் சொல்லியிருப்பார். இதெல்லாம் அனுபவத்துல வந்த தத்துவங்கள் தானே. இதெல்லாம் நம்ம தவம் செயல்படுத்தும் போதுதான் இது நம்மளுக்கு அனுபவமாக கிடைக்கும். இந்த அனுபவத்தில் தான் அது சலிக்காத பேரின்பமாக, தெவிட்டாத பேரின்பமாக இருக்கும். இந்த தவத்தின் மூலமாக சொல்லுவாங்க இல்லையா, அகத்தவம். அப்ப புறத்தவம் அப்படிங்கிறது அறநெறி வாழ்க்கை இயல்பாக அமைந்துவிடும். அறநெறி வாழ்க்கை இயல்பாக அமைந்துவிடும். அதைத்தான் மகிழ்ச்சி இந்த அணை கட்டி அகத்தவத்தின் மூலம் நன்மைகள் அப்படின்னு சொல்லி, இந்த நீரின் வளத்தை சொல்லி, ஆன்மீக நெறி என்ற அந்த ஆன்மீக நெறிக்கான விளக்கங்கள் சொல்லி, அந்த தெய்வீக தன்மையை சொல்லி, அந்த தெய்வீகத்தின் அற்புதங்களை நம்மளுக்கு இந்த பாடல் மூலம் விளக்கி இருக்காங்க. ஆனால் நம்ம மனம் முதல்ல நம்மளை யாரு அப்படிங்கறது நம்ம இன்னும் உணர்ந்திருக்கிறோமா அப்படிங்கிறதே சந்தேகம் தானே இல்லையா. நான் யார் அப்படிங்கிற ஒரே தத்துவத்தை உணர்ந்து கொண்டா இதே போகுது. இதுக்கு ஒரு சின்ன சொல்றாங்க, ஒரு சின்ன கதை ஓசோ சொல்றாரு இந்த கதைய. ஒரு மாநகரத்து உயர்ந்த கட்டடம், இந்த கட்டடத்தில் கீழெல்லாம் கூடிய ஒரு இளைஞன் 17வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்றேன்னு தற்கொலைக்கு முயன்று இருக்கா. அப்ப அது கீழே 16வது மாடியிலிருந்து ஒரு பெரியவர் அவனோட பேசி தடுக்க முயல, அவன் தற்கொலையிலிருந்து தடுக்க முயல்கிறான். அப்ப அந்த பெரியவர் சொல்ற, தம்பி உன் அப்பா அம்மாவை நினைச்சு பாரு, யோசிச்சு பாரு, நீ இப்ப செய்யலாமா அப்படிங்கிறான். அதுக்கு அவன் சொல்றான், மேலேருந்து எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, யாரும் கிடையாது அப்படிங்கிற. பெரிய அதுவும் விடல, அவரு தடுக்கணுங்கிறதுக்காக உனது மனைவி குழந்தைகளை நீ அதுக்காக வாழ வேண்டாமா என்று கூற. அதுக்கு அவன் சொல்ற, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள குழந்தைகள்னு சொல்றீங்களே, எனக்கு ஒருத்தர் இல்லை அப்படிங்க. அப்ப காதலியாவது இருப்பாள், எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றேன். அப்ப பெரியவர் இறுதியில சொல்றாங்க, எதுவும் இல்லைன்னா உன்னையே பற்றி நீ எப்பாவது நினைச்சு பார்த்திருக்கியா, உன்னை பற்றி எப்பாவது நினைச்சு பார்த்திருக்க, நம்ம ஏன் பிறந்தோம் என்ன நினைச்சு பார்த்திருக்க. அவன் அதுக்கு சிரிச்சுக்கிட்டு சொல்றா, நான் யார் என்று எனக்கு தெரிஞ்சிருந்தா தற்கொலைக்கு அவசியமே இருக்காதே, அது எனக்கு தெரியாதனால தானே நான் எதற்கு வாழ வேண்டும் என்று தற்கொலைக்கு முயற்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கிட்டத்தட்ட மானிடத்தில் மனித இனம் இந்த நிலையில தான் இருக்கு. ஏன் நம்ம யாரு, எதுக்கு பிறந்தோம், என்ன செய்யணும், அந்த நிலையில எல்லாம் இருந்துதான் நம்ம மீண்டு வரணும்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி அகத்தவத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மனம்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும், மனிதனையும் புரிஞ்சுக்கணும், இது ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற தெளிவு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு தான் மகிழ்ச்சி இவ்வளவு பாடல்கள் ஞான களஞ்சியமாக கொடுத்துருக்காங்க. இப்ப மனது அப்படின்னா மனித மனம் நிறைவே அடையாது அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு சொல்றாங்க பாரு. இது ஓசோதான் சொல்றது. ஒரு புத்த பிச்சு அரண்மனைக்கு பிச்சை கேட்கிறாங்க. அரசர் தனது பணியாட்களிடம் அவரது பாத்திரத்தை நிரப்ப சொல்கிறார். ஆனா அந்த பிச்சை புத்து ஒரு நிபந்தனை விதிக்கிற, என்னன்னா எனது பாத்திரம் முழுவதும் நிரம்புவதாக நீங்க வாக்களித்தா தான் நான் பிச்சை ஏற்பேன் அப்படிங்கிற. அப்ப உங்களால் முடியுமான்னு கேட்கிற. மன்னர் கேட்கிறாங்க, நீ என்ன பைத்தியக்காரனா, இவ்வளவு பெரிய நாட்டுக்கே அதிபதியா நீ எனக்கு உன் சிறிய பிச்சை பாத்திரத்தை நிரப்புவது பெரிய காரியமா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்லுன்னா அமைச்சர்கிட்ட சொல்லி அந்த பாத்திரத்தை நிரப்ப சொல்றாரு. எவ்வளவு போட்டாலும் அது நிரம்பவே இல்லை, அப்படியே இருக்கு. அப்புறம் எவ்வளவு முயன்று அந்த நிலை நீடித்திருக்கு. ராஜாவுக்கு என்ன ஆச்சு, அகங்காரத்தை விட்டு, நான் ராஜா இவ்வளவு பெரிய, அந்த அகங்காரத்தை விட்டு தோல்வி ஒப்புக்கொண்டு
மன்னித்து விடுங்கள். இந்த பிச்சை பெற்று கூட பாத்திரத்தில் அந்த பாத்திரத்தின் அதிசயத்தை சொல்லுங்க. ஏன் இப்படி இது நிரம்பவே இல்லை, இந்த பாத்திரத்தை பற்றி சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிச்சை பாத்திரத்தின் நாட்டை விட்டு இது. ஆனா தாங்க சொல்லும்னு அவரே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இதில் எந்த மந்திரமும் இல்லை, மாயமும் இல்லை. இது முதலில் எனக்கே இது வியப்பாகத்தான் இருந்தது. ஏனென்றால் இந்த பாத்திரம் எனக்கு இந்த மயானத்தில் கிடைத்த மனித மண்டை ஓட்டில் தயாரித்தது. இறந்து போய் அந்த மண்டை ஓடு கிடக்குமல்ல, அந்த மண்டை ஓட்டுல இந்த பாத்திரம் செஞ்சது எனக்கு கிடைச்சது. இதில் எவ்வளவு நிரப்பினாலும் காலியாகத்தான் இருக்கிறது. அப்பொழுதுதான் அவர் சொல்றாங்க, மனித மனம் ஒருபோதும் நிறைவடைவதில்லை, அதனால் தான் இந்த பாத்திரமும் நிறைய மாட்டேன் என்கிறது என்பதை நானே புரிஞ்சு கொண்டேன்னு அந்த பிச்சை பற்றி சொல்றாங்க. இப்ப மனித மனம் என்ன, பிச்சை பாத்திரத்துக்கு மானிடத்துக்கு எல்லா கவலைகளும் அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கு, எல்லா கவலைகளும் துன்பங்களும் துக்கங்களும் துயரங்களும் வேதனைகளும் தான் அதுக்குள்ள இருக்கு. அது நிரம்ப எவ்வளவு முயற்சித்தாலும் யாரும் நிரப்ப முடியாதுங்கிறாங்க. இது நீண்ட கால வரலாற்றில் கோடி கோடி வரலாறு இப்படி வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் நமக்கு திசை மாற்றம் செய்து மனித மனதை நிறைவாக அமைதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கான வழிமுறைகளை நம்மளுக்கு கவிகளாகவும் தத்துவங்களாகவும் கொடுத்திருக்காங்க இல்லையா. நிறைவாக அமைதியோடு வெற்றி கண்டு வாழ நிலவுலகில் மனிதரிடம் அன்பு காட்ட வேண்டும். குறை காணும் பழக்கத்தை விட்டு விட்டு நல்ல குணங்களையே பாராட்டும் பண்பு கொள்ள வேண்டும். அப்படி அதனால நிறைவாக நம்மளுக்கு வாழக்கூடிய வகை முறைகளை தவங்களாக ஆழ்ந்து ஆழ்ந்து ஒன்றி ஒன்றி நித்தம் நித்தம் உயிரில் உடல் இயங்கும் மட்டும் நம்ம தவத்தில் ஆழ்ந்து செய்தால் அந்த மனம் நிறைவு அப்படிங்கிற அடையும். நிறைவடைந்த மனம்தான் எல்லாவற்றுக்குள்ளும் இந்த நிறைவை காணும், யாருடைய குறையிலும் காணாமல் நிறைவாக வாழக்கூடிய தன்மை நமக்கு வழிகளை மகிழ்ச்சி அவர்கள் எளிய முறையில், கஷ்டப்படவே வேண்டியதில்லை, எளிய முறையில் கண்ணை மூடி ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து உள்ள ஒடுங்கி, உள்ளுக்குள்ள உட்புறமா உள்ள ஒடுங்கி உன்னை திருப்பிப்பார், எல்லாமே உனக்குள்ள இருக்கு, வெளியில ஒன்றும் இல்லை என்று அற்புதமாக நமக்கு விளக்கங்கள் தந்துள்ள மகிழ்ச்சியின் வழிகளை, அவர் காட்டிய தத்துவங்களை பின்பற்றி நாமும் வாழ்வோம், பிறரையும் வாழ உதவி செய்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் உதயம்மா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை கூறி இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா.